மேடம் இப்போ திமுக காங்கிரஸ் இடையான கூட்டணி அவ்வளவு சுமூகமா போகல. 2 பேருக்குமான அந்த சீட்டு ஒதுக்கீடு அதுல நிறைய சமரசம் ஏற்பட்டு இருக்குன்றதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டுச்சு. பாஜக நிறைய விமர்சனம் வச்சிருந்தாங்க. நேற்றைய தினம் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. முதல்வர் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுத்திருந்தாரு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க? நானும் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முதலமைச்சர் சொல்றாரு நாம கிட விரிசல் வருமா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். நாங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்கலைங்க. காங்கிரஸ்ல தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, திமுக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க போனா சீட்டாவது நமக்கு கிடைக்கும்னு திமுக தம்பிகளும் அவங்க இருந்தா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நம்ம அடிமை. நான் கேட்கிறேன், எங்க கூட்டணி அடிமை அடிமைன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு அடிமையா, திமுக காங்கிரஸ்க்கு அடிமையாக நான் கேட்கிறேங்க. அதனால இன்னைக்கு அவங்க சேர்ந்துட்டாங்க, அது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க தம்பி மாணிக் தாக்கூரோட ட்விட்டர் எடுத்து பாருங்க. பல பேரோட மனநிலை அப்படி இருக்குது. நிச்சயமா நாங்க நினைக்கல, முதல்வர் சொல்றாரு நாங்கெல்லாம் பிரிஞ்சிருவோம் நினைச்சிட்டு அவங்க எதிரணியில பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. மற்றவர்களின் தோல்வியில் வெற்றி காண்பவர்கள் நாங்கள் அல்ல. எங்களின் வெற்றி சரித்திரத்தை நாங்களே தான் எழுத போகிறோம். அதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மதுராந்தகம் வந்ததா இருக்கட்டும், மதுரை வந்ததா இருக்கட்டும், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக ஒவ்வொரு அமைச்சர் மீதும் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் ஒவ்வொரு அமைச்சரும் எப்படி நம்ம வேலை செய்யறதுல போட்டி போடுவாங்க. நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ்வளவு ஊழல் செய்யணும்னு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எந்த மதுரையில நின்று கொண்டிருந்தாரோ அந்த மதுரை மேயர் ஊழல் குற்றச்சாட்டுல பதவியை துறந்த சரித்திரமும் இங்கே இருக்கிறது. அதனால முதலமைச்சர் ஒரு செயற்கையான ஒரு உரிமை போராட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். 1/1/2025 பல ஊராட்சிகளின் நிர்வாகம் நேரம் முடிஞ்சு விட்டது. ஒரு வருஷமா அதற்கெல்லாம் தேர்தல் நடத்தல. ஆக உள்ளாட்சிகளின் அதிகாரத்தை பறித்து விட்டு மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதை மக்கள் எதிர்க்கிறார்கள். மக்கள் இன்று மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். அதனால அண்ணன் ஸ்டாலின் சொன்னது போல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். உங்க கூட்டணியும் திமுகவும் சேர்ந்து விஜய டீல் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றதா நேற்று விஜய் மேடையில் பேசினாரு. அதான் அதிமுகவும் திமுகவும் டீல் பண்ணியிருக்காங்க மறைமுகமான்ட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தம்பி டீலிங்லாம் எங்கிட்ட இல்லை. நான் ஒண்ணுதான் விஜயை பாராட்டுறேன். ஏன்னா திமுகவிடம் இருந்து என்னென்ன தவறுகள் பொய் சொன்னார்களோ அதை தெளிவாக எடுத்து சொன்னார். அது நீட்டா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு மானிய விலை கொடுப்பதாக இருக்கட்டும், பெண்களுக்கு கேஸ் மானியம் கொடுப்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் தெளிவாக சொன்னார். அதனால அவரின் திமுக எதிர்ப்பு கருத்தை நான் வலிமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மக்களும் அதை வலிமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அது டீலு ஸ்டீல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தம்பிக்கே தெரியும், சும்மா பேசணும், விளையாட்டா பேசுறாரு, அவ்வளவுதான். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.